வணக்கம் நண்பர்களே. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகளோ சண்டைகளோ அதிகமாக வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப நாளாக யோசனை பண்ணி பல விஷயங்கள் கண்டுபிடிச்சாச்சு. ஒவ்வொருத்தருடைய புரிதலே வேற வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வேற வேற மாதிரி இருக்கிறது. கணவர் சொல்றது அதே மீனிங் மனைவி புரிஞ்சிக்க முடியாது, மனைவி சொல்ற அதே மீனிங் கணவர் புரிஞ்சிக்க முடியாது. இதனால தான் கருத்து வேறுபாடுகள் சண்டைகளாக மாறி பெரிய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதில் பல விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சு வரும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, மனைவி கணவரிடம் பேசும்பொழுது நல்ல கவனிங்க. கேள்விகளாகவே இருக்கும். ஒரு நாளைக்கு காலையில இருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும், இல்ல 1 மணி நேரம், 2 மணி நேரம் சும்மா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாரி எடுங்க. சும்மா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மனைவி உங்களிடம் பேசும்பொழுது சாதாரண வார்த்தைகளாக இருக்கிறதா? அல்லது கேள்விகளாக இருக்கிறதான்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் நான் நெறைய இடத்துல அனலைஸ் பண்ணது, நான் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டா, பெண்கள் கணவரிடம் கேள்விகள் தான் அதிகமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், சாதாரண வார்த்தைகளை விட. இதை அவாய்ட் பண்றதுக்கு, பதில் சொல்லி மாளலன்னு சொல்லி அவாய்ட் பண்றதுக்கு, நேர்ல நேர பார்த்துக்கிறதே அவாய்ட் பண்றான். மனைவி இந்த ரூம்ல இருந்தா கணவன் அந்த ரூம்ல இருக்கிறான், கேட்கிற கேள்விக்கு அங்கிருந்து ஒரு குரல் கொடுத்துக்கிறான். நேர்ல பக்கத்துல உட்காந்து பேச பயப்படுறான். ஏன்னா கேள்வி மேல கேள்வி வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு காரணம். இது இன்னொரு கோணத்துல பார்த்தா, மனைவி கேட்கிற தகவல்களை முதலே ஒழுங்கா கொடுத்துட்டா இந்த கேள்விகள் வராது. அது கொடுக்க தெரியாது. ஆண்கள் சிஸ்டம் கொடுக்க தெரியாது. அவங்க என்னென்ன மாதிரி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த 2 விஷயமும் இருக்கிறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுறது. மனைவிட்ட பேசுவதே அவாய்ட் பண்ற ஒரு ஃபீலிங் ஆயிடுது. ஸோ இந்த கருத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு, மனைவியிடமிருந்து கேள்வி வராத அளவிற்கு நீங்கள் அதிகமான தகவல்களை கொடுத்துக்கிட்டா, இந்த கேள்விகள் வராம கண்டிப்பா 100% வர முடியாது, வராதுன்னு கேரண்டிலாம் நான் குடுக்க மாட்டேன். நான் அவங்க சிஸ்டம் அப்படிதான் ஒர்க் பண்ணும். இருந்தாலும் கேள்விகள குறைச்சுக்கலாம். கேள்விகள குறைச்சுக்கிட்டா கொஞ்சம் தைரியமா கூட இருந்து பேசலாம். அதிக நேரம் செலவு பண்ணலாம். அந்த விஷயத்த தான் நான் வரேன். ஸோ அது மட்டும் எடுத்துக்கிட்டா உறவுகள் பலப்படும் இல்லையா? வயது ஆக ஆக உறவுகள் பலப்படணுமா இல்லையா? ஸோ இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. இதுபோல பல விஷயங்கள நான் தொடர்ந்து இதில பதிவுகள் போட்டுட்டு வர பிரியப்படுறேன். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.